வணக்கம். இது இன்றைய ஓசை மன அமைதி பயணம் நாள் 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப பொதுவானது தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஹெவியான விஷயம். அது என்னன்னா, பணத்தினால நமக்கு வர மன அழுத்தம். வருமானம் கம்மி, ஆனால் செலவு அதிகம். எதிர்காலத்தை குறித்த பயம், இஎம்ஐ, கடன், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம மனசை ரொம்ப பதற வைக்கும். நம்ம கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பெட்ரோல் முள்ள அப்படியே கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பதட்டம் ஆயிரும், அப்படியே ஒரு டென்ஷன் ஆகிடும். கார் எவ்வளோ தூரம் போகுமோ, பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குமோ அப்படின்ற பதட்டம் நம்மளுக்கு வந்துடும். கார் நல்லா தான் இருக்கும், கார் நல்லா தான் ஓடும், அங்கே பிரச்சனை கார் இல்லை, அந்த பெட்ரோல் கம்மியாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பணத்தினால ஒரு மன அழுத்தம் வந்துருச்சுன்னா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் போயிடும், நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு போயிடும். மத்தேயு 6:33 வேதம் இப்படி சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த வசனம் பணத்தை தேடாதன்னு சொல்லல, தேவனுக்கு மேல பணத்தை தேடாத, பணத்துக்கு மேல தேவனை வை, அப்படிதான் சொல்லுது. இதுல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, நம்மளால மனசுல சமாதானம் இல்லாம பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசுல சமாதானம் இல்லாம நம்ம எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பா தான் முடியும். நமக்கு பணம் ப்ரெஷர் இருக்கும் போது நம்ம மனசு பதட்டத்துல முடிவு எடுக்கும். அதனாலதான் தவறான கடன், தவறான முதலீடு, இல்லை ஒரு தவறான கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் செய்ய போறோம். நம்ம ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் எடுக்க வேணாம், சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலே போதும். ஒரு 100 ரூபாய் சேமிச்சு வச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு. இல்லை ஒரு தேவையில்லாத செலவை கட் பண்ணுங்க. இல்லை உங்கள் கடன் என்னென்ன இருக்குது ஒன்று ஒன்றா எழுதுங்க. அப்படி இல்லையா, அதை திரும்பி அடைக்கிறதுக்கான ஒரு சின்ன பிளானை எழுதுங்க. இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன், நீங்கள் தனியாக உழைக்க வேண்டியது இல்லை, தேவனோட கூட சேர்ந்து பிளான் பண்ணுங்க. உங்கள் முயற்சியோட தேவனுடைய கிருபையும் சேரும்போது உங்களுக்கு அடைப்பட்ட கதவுகள் தன்னால் திறக்கும். இன்னைக்கு இந்த பணத்தினால வர மன அழுத்தத்திலேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லித்தரேன். அந்த ஜெபத்தை சொன்னால் மட்டும் போதும். இயேசுவே, என் தேவைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என் மனசுக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, எனக்கு ஒரு சரியான வழியை காட்டுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். இந்த பண பிரச்சனை நீங்க யாருன்னு தீர்மானிக்காது, இது கொஞ்ச நாள் தான், இது சீக்கிரமாவே மாறிடும். இதுதாங்க நாள் 6. நாள் 7ல இந்த சமாதானத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். தொடர்ந்து எங்களோட இந்த பயணத்துல இணைஞ்சிருங்க. தேவன் உங்க இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை தருவார். God bless you.